Hi my dear குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷானா கார்னர். இன்றைக்கி ஃபோம் பவுல்ஸ் எடுத்திருக்கேன். அது போக கொஞ்சம் பிளாஸ்டிக் ஸ்பூன் ஒயிட் கலரில் அழகாக இருந்தது, அதையும் எடுத்திருக்கேன். ஓகே, இதெல்லாம் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். இல்லை வேஸ்ட்டாக கொஞ்சம் இருந்தால் கூட அதெல்லாம் வச்சு இந்த மாதிரி ஒரு கிராஃப்ட் செஞ்சு பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு ஸ்பூனை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அந்த லீஃப் மாதிரி இருக்குல்ல, அந்த பார்ட் மட்டும் இருக்கட்டும். அந்த கீழே இருக்க ஸ்டிக் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ 3 பவுல் மாதிரி எடுத்திருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் பவுல் மட்டும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அந்த ஸ்பூனோட எண்டில் வந்துட்டு இப்போ நான் ஹாட் க்ளூ அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அந்த பவுலோட கார்னரில் அவுட்டர் சைடில் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு கண்டிப்பாக 2-3 பவுல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த பேப்பர் பவுல் வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். நான் செஞ்சிட்ருக்கும் போதே கூட ஃபேன் ஓடிட்டுருக்கும்போது அது பறந்து போயிட்டே இருந்தது. அதனால் வெயிட்டுக்காக நடுவில் வந்து கொஞ்சம் பெயிண்ட் பாட்டில்ஸ் வந்து 2 வச்சுருக்கேன். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அந்த கட் பண்ண ஸ்பூன் எல்லாத்தையும் அந்த பவுலை சுற்றியும் நான் ஹாட் க்ளூ போட்டுட்டு ஒட்டுறேன். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி பேப்பர் பவுல்ஸ் இல்லை அப்படின்னா வேஸ்ட்டான பிளாஸ்டிக் பவுல்ஸ் இல்லாட்டி சில்வர் பவுல்ஸ் அந்த மாதிரி எதில் வேணால் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது வந்து வெயிட்லெஸ்ஸாக ரொம்ப அழகாக இருக்கும். யாருக்காவது ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அதனால் நான் வந்து இந்த மாதிரி பேப்பர் பவுல்ஸில் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இப்போது அந்த ஸ்பூன்ஸ் எல்லாம் சுற்றிலும் ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கப்புறம் பார்க்குறதுக்கே ஃப்ளார் மாதிரி ரொம்ப அழகாக இருக்குல்ல. அடுத்து இதை இன்னும் கொஞ்சம் செக்யூர் பண்ணுறதுக்கு பின்னாடி பக்கமாக திருப்பி வச்சுட்டு ஹாட் க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் அந்த ஸ்பூன் ஒட்டின இடத்துல. அதே மாதிரி அந்த பவுலுக்கு பாட்டம்லேயும் வந்து ஹாட் க்ளூ போட்டுட்டு இன்னொரு பவுல் எடுத்து அப்படியே மேலே வந்து கமுத்தி வச்சுடுங்க தலைகீழாக. அப்படி வைக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த ஸ்பூனும் சரி அந்த பவுலும் சரி நல்லா ஸ்டிக் ஆகிக்கும். சேஃப்டியாக இருக்கும். கீழே வந்து அந்த ஸ்பூன் விழுகாது. அண்ட் வந்து இந்த பேப்பர் பவுல் வந்து வெயிட்லெஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தனும் கிடைக்கும். ஓகே, அடுத்து இன்னொரு 2 பவுல் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. என்கிட்ட 1 தான் இருந்துச்சு. அதனால் அந்த ஒரு பவுல் என்ன பண்ணுறேன்னா, இப்போ அந்த ஸ்பூன் ஒட்டின பவுலுக்கு அடியில் பாட்டமில் ஹாட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு பவுலையும் சேர்த்து நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அழகான க்யூட்டான ஒரு நம்மளே உருவாக்கின ஒரு ஃப்ளார் டைப்பில் ஒரு பவுல் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இதை இப்படியே வச்சுக்கலாம். பட் நம்ம தான் எல்லாத்துலேயும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி வைப்போம்ல, அதனால இதுக்கு மேலே வந்து கோல்டன் ஸ்ப்ரே பண்ணலான்னு பார்த்தேன். அப்போ வந்து என்னாச்சுன்னா, அந்த ஃபோம் பிளேட் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இதுக்கு மேலே கோல்டன் கலர் பெயிண்ட்டே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் பெயிண்ட் பண்ணினேன். அது கூட ரொம்ப நல்லா அப்ளை ஆகலை. அதுக்கு மெட்டாலிக் கலர்ஸ் அடிக்கிறதுக்கு பதிலாக நார்மல் பெயிண்ட் அடிச்சிருந்திங்கன்னா கூட நல்லா இருந்திருக்கும். நான் வந்து கோல்டன் நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு அடித்தேன். பட் வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஓகே, அதனால என்ன பண்ணிட்டேன்னா, மேலே மட்டும் கோல்டன் அடிச்சுட்டு கீழே ஃபுல்லாக எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணி பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. அதனால் கீழே ஃபுல்லாக வந்து எல்லோ கலர் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். அதுவுமே வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு கலர் தானே எல்லோ கலர். இப்போ ஏதாவது பூஜை அதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா சாமி ஃபோட்டோ முன்னாடி வச்சுக்கிறதுக்கு அழகான ஒரு பவுலாக இருக்கும். அதனால் எல்லோ கலர் வந்து சென்டிமெண்ட்டாக அழகாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணியாச்சு. அடுத்து இதுக்கு மேலே வந்து நம்ம டெக்கரேட் பண்ணலாம். அதுக்கு வந்து நான் வந்து நிறைய மிரர்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். லிப் ஆன் ஆர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதுக்காக வாங்கின மிரர் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருந்துச்சு. அதை எடுத்து இந்த பவுலோட இந்த கார்னரில் மட்டும் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அது பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும்ல. ஏதாவது பூஜா ஃபங்க்ஷன்ஸ், ஏதாவது ஒகேஷன், தீபாவளி அந்த மாதிரி பொங்கல்லாம் நம்ம வந்து சாமி கும்பிடும்போது முன்னாடி வச்சு இதில் ஏதாவது தண்ணியில் பூவெல்லாம் போட்டு வைப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து பூஜைக்கு தேவையானது ஏதாவது வச்சுக்கலாம், பூ போட்டு வச்சுக்கலாம். அந்த மாதிரி யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் இதை பண்ணினேன். ஸோ இப்போது மிரர் ஒட்டியாச்சு. அப்புறம் இன்னும் கூட கொஞ்சம் ஆர்ட் பண்ணலான்னு தோணுச்சு. அதனால் மண்டலா டூல் எடுத்திருக்கேன். சின்ன சின்ன டாட்ஸ் வைக்கிறதுக்கு. இதுக்கு இந்த டூல் தான் வேணும்ன்ட்டு இல்லை, ப்ரஷில் கூட அழகாக வச்சுக்கலாம். ஸோ ரெட் கலர் பெயிண்ட் எடுத்து அந்த சின்ன சின்ன மிரருக்கு ஒன்றுக்கும் நடுவுலையும் டாட்ஸ் வச்சுட்டு சைட்லேயும் கொஞ்சம் டாட்ஸ் வைக்கிறேன். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்ல, அதுக்காக. இந்த ஸ்பூனில் வந்து மல்டி கலர் கொடுத்துருந்திங்கன்னா அதுவும் அழகாக தான் இருந்திருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கிராஃப்டில் பண்ணலாம். இப்போ ஸ்பூனுக்கு நடுவுலையும் சின்ன சின்ன டாட்ஸ் வந்து வச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த பவுலுக்கு கீழே வெளியவும் சின்ன சின்ன டாட்ஸ் வந்து ரெட் கலர் டாட்ஸ் வந்து வச்சுக்கிறேன். ஓகே, இப்போவே பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்குது. இதை மல்டி கலராக பண்ணியிருந்தால் இன்னும் அழகாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு ஐடியாவில் நம்ம மல்டி கலரை வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம், இல்லாட்டி சாக்லேட் பவுல்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். நான் வந்துட்டு எங்கள் வீட்டு டைனிங் டேபிளில் வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து சாக்லேட்ஸ் எப்போவுமே வச்சுருப்போம். குட்டீஸ் எல்லாம் வந்தாங்கன்னா எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்லேயே சாக்லேட்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அதுக்கான பவுலாக வந்து நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர்